பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறமா, பட்ஜெட் பத்தி நெறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ, அதுல எல்லாருமே இந்த ஐடி ரிடக்ஷன் பண்ணத 12,00,000 வந்து ஐடி ஸ்லாப உயர்த்தியிருக்கிறத ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்குறாங்க சார். இத தாண்டி இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்கு? பாசிட்டிவ் நியூஸ் என்னெல்லாம் இருக்கு சார்? இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடா மாத்தணும் அப்படின்றதுல வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட். விக்ஷித் பாரத் 2047 அப்படின்றதுல வந்து என்னன்னாக்கா 2047 100 இயர்ஸ் நம்ம விடுதலை வாங்கினதுலேருந்து சுதந்திரம் வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வல்லரசு நாடா ஒரு டெவலப்டு எக்கானமியாக ஆக்கணும்னு. ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா 5th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்குது. யுஎஸ், சைனா, ஜெர்மனி, ஜப்பானுக்கு அப்புறம் நம்ம 6.3 to 6.8% க்ரோவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ பை 2027 ஆர் 28லேயே நம்ம 3rd லார்ஜஸ்ட்டாக ஆயிடுவோம் நம்ம. அதுக்கு இந்த ஒரு பட்ஜெட் ஒரு பெரிய ஒரு அடித்தளத்தை போட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா மேனுஃபேக்சரிங்கில் நிறைய அவங்க ஃபோக்கஸ் போட்டுட்ருக்காங்க. மேக் இன் இந்தியா அப்படின்றத 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் அதில் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட கண்டினியூவேஷனாக பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய வெல்ஃபேரை கொடுத்துருக்காங்க அவங்க. இந்தியாவை வந்து ஒரு குளோபல் ஹப் ஃபார் டாய்ஸ் அப்படின்றதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி டாய்ஸ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ன்றதை விட நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போய் பார்த்தீங்கன்னா கூட சின்ன சின்ன ஃபோர்ஜிங், வெல்டிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடியெல்லாம் 10 crore வரைக்கும் தான் அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்தது. இப்போ 20 crore அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா 36% வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எஃப்டிஐ இன்சூரன்ஸில் குறிப்பாக 74%லேருந்து 100%க்கு அவங்க இப்போ அந்த ஒரு எக்ஸப்ஷனை கொடுத்துருக்காங்க. யாராவது இன்சூரன்ஸில் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் 100% இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் இன்றைக்கி அது பாசிபிள். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பத்தி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு குடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல என்ன மாரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார்? மேனுஃபேக்சரிங்கில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸை விட அவங்க வரி விலக்கில் கொடுத்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நான் ஹைலைட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் கண்ட்ரி. அவங்க அந்த ஒரு 12 lakh வரைக்கும் வரியே கட்ட தேவையில்லைன்னும் போது ஒரு டேக்ஸ் பேயரும் 80,000 ரூபாய் சேமிக்கிறாரு. சரி, இது மொத்தம் எவ்வளோ சேமிப்பு நடக்குது இந்தியா முழுக்க அப்படின்னா 1 lakh crore. 1 lakh crore ஒரு பெரிய ஒரு அமௌண்ட். அந்த ஒரு 1 lakh crore 80% ஆஃப் 1 lakh crore என்ன பண்ண போகிறாங்க இந்த மிடில் கிளாஸ் அப்படின்னாக்கா திரும்ப அதை ஸ்பெண்டு தான் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கே வந்து 80,000 rupees ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா சேவிங் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு 5,000 ரூபாய்க்கு இஎம்ஐ ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு 2 வீலர், ஒரு வெக்கேஷன், நிறைய இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்தியாவை வந்து ஒரு பெரிய ஒரு ஜிடிபி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் இது. ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு பட்ஜெட் இது. அதே மாதிரி லித்தியம் பேட்டரிக்கான கஸ்டம் டியூட்டியை வந்து கம்ப்ளீட்டா எக்ஸம்ஷனும் குடுத்துருக்காங்க. ஸோ இது ஈவி செக்டர்ல சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு நியூஸா தான் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஈவி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? 2 பெனிஃபிட் இதில். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ். டைரக்ட் பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமான ஒரு இம்போர்ட் டியூட்டியை கொடுத்து அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி அவங்க தான். சரி, அடுத்த பெனிஃபிஷியரி யாருன்னா இந்த ஒரு செக்டார், என்டையர் செக்டார். ஏன்னா இந்த பேட்டரின்றதை வந்து ஒரு எலக்ட்ரிக் காராக இருக்கலாம், எலக்ட்ரிக் 2 வீலராக இருக்கலாம், அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்சசரி அது. ஸோ என்ன பண்ணுன்னாக்கா இன்னைக்கு ஒரு பெட்ரோல் காரை வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்குறீங்கன்னாக்கா காஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருக்கு இனிஷியல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு வரி விலக்கு என்ன பண்ணும், அந்த இனிஷியல் காஸ்ட்டை கீழே கொண்டு வரும். மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு முன் வந்து அந்த ஒரு எலக்ட்ரிக் காரோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இது கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் இந்த செக்டாருக்கு. நம்ம பட்ஜெட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் ருப்பியோட வேல்யூவும் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது இந்தியன் மார்க்கெட்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் சார்? டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவர் நிறைய டேரிஃபை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. மெக்சிகோவுக்கு பார்த்தீங்கன்னா 25% டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இம்போர்ட் டியூட்டிஸில். கனடாவுக்கு பார்த்தீங்கன்னா 25% டேரிஃபு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. சைனாக்கு 10% டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளோபல் ட்ரேட் வாரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இப்போ இப்போ கனடா என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வந்து ஒரு 25% டாரிஃப இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ, எப்போ பார்த்தீங்கன்னாலும், இத மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டைன் சிச்சுவேஷன்ஸ் வரும்போதெல்லாம் தங்கத்துக்கு கண்டிப்பா டிமாண்ட் அதிகமா இருக்கும். தங்கம் மேல போறதுக்கு காரணம் இப்ப இருக்கிற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டீஸ். இப்ப என்ன பண்றாங்க மக்கள் வந்து அ டாலர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன் ஆயிட்டிருக்கு. மத்த எந்த ஒரு கண்ட்ரீஸ் கரன்சியுமே அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகுறது இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாலருக்கு அடுத்தது ஸ்டேபிளான இப்போ கமாடிட்டி எதுன்னா கோல்டு. அது அந்த டிமாண்ட்ல வந்து பிக்கப் ஆயிட்டிருக்கு. இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டினால. ஓவராலா இந்த பட்ஜெட் ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன மெசேஜ் குடுக்குது சார்? இந்தியா ஒரு 5வது பிக்கெஸ்ட் எக்கானமிலருந்து 3 பிக்கெஸ்ட் எக்கானமி போறதுக்கு இந்த பட்ஜெட் நெறைய விஷயங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எனர்ஜியா இருக்கட்டும், மேனுஃபேக்சரா இருக்கட்டும், ரூரல் இந்தியாவா இருக்கட்டும். ஸோ, இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு 76,000 இருக்குனாக்கா, அது அப்படியே டபுள் ஆவறதுக்கு அடுத்த 5 வருஷத்துல ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு. ஷார்ட் டெர்ம் வாலட்டாலிட்டி கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னும்போது, இந்த ஒரு வாலட்டாலிட்டிய அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அவங்க ஒரு லாங் டெர்ம் 5 வருஷத்துக்கு நீங்க இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால், கண்டிப்பா ஒரு பெரிய ரிட்டர்ன் எடுத்துட்டு போகலாம். பேஷன்ஸ், டெம்பரமென்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.